களத்தில் நின்று போராடி தன் இறுதி மூச்சை கூட ஒற்றை காலில் நின்று போராடி வாழ்ந்து மறைந்த அந்த புகழ்பெற்ற புலிக்கு என் வணக்கம். அன்பிற்குரியவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்தும் மாநாட்டில் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றமை குறித்து நான் மகிழ்கிறேன் என்று சொல்லுவதா, அல்லது பகுத்தறிவு சிந்தனைகள் கண் மலர்த்தக்கூடிய தந்தை பெரியார் திறந்த வெளி பல்கலைக்கழகம் இங்கே கூடியிருக்கிறது என்று நான் மகிழ்வதா, அல்லது இந்த மேடையை அமைத்து தந்து மிகச் சீரிய பணி ஆற்றியிருக்கக்கூடிய தம்பி ஐயப்பனை பார்க்கிறேன். ஐயப்பனுக்காக கருப்பு சட்டையும் கருப்பு வேட்டியும் போட்டுக் கொண்டிருக்கிற தமிழகத்தில் ஐயப்பனையே கருப்பு சட்டை போட்டு வைத்திருக்கிற இந்த கழகத்தை எண்ணி நெகிழ்வதா, எண்ணி பார்க்கிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம், இது நாடா வவுனியா காடா என்கிற எண்ணம் வருகிறது. அன்பிற்குரியவர்களே, நெடுநேரம் பேச வேண்டியதில்லை, பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா நேரம் அதிகமாகிவிட்டது. நம்முடைய அன்பிற்கினிய தலைவர் அவர்கள் அறிவிப்போடு நிறைவுரை ஆற்ற இருக்கிறார்கள். எனவே நீங்கள் காதுகளில் இலை போட்டு காத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் தண்ணீர் தெளிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், சென்னையிலும் பார்த்தேன், புதுவையிலும் பார்த்தேன், அப்படியே ரெட்டிப்பு மடங்கு ஆகியிருக்கிறது இயக்கம். இதை நான் சொல்லுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள் என்கிற அடிப்படையில் இப்ப ஆரம்பிக்கிற இந்த பேச்சு சிறிது நேரத்திலே முடிவடைந்துவிடும், நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்கிற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். 2 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. ஒரு மணி ஆலயத்தில் தொங்கி அடிக்கப்படக்கூடிய மணியை பார்த்தால் அந்த மணி தானாக இருந்த பொழுது, தனியாக இருந்த பொழுது அது இருந்த நிலவரம் என்ன என்பதையும் பார்த்தேன். இன்றைக்கு அந்த மணி அடிப்பதற்காக ஒரு பூநூல் அதன் நாவில் கட்டி தொங்கவிடப்பட்டு ஆளாளுக்கு அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே என் சகோதரர் மணி எந்த பூநூலிலும் கட்டப்பட முடியாத மணி, யாருக்காகவும் நாவசைக்க விரும்பாத மணி, எங்கள் மணி, எங்கள் மூச்சு காற்று இருக்கிற வரை தந்தை பெரியாருடைய கொள்கையை ஒலித்துக் கொண்டே இருக்கிற மணி, ஒப்பற்ற மணி. உலக தமிழர்களெல்லாம் அந்த தம்பியை அங்கீகரிக்கிறார்கள் என சொன்னால் அந்த தம்பியே அங்கீகரித்த அண்ணன் தான் இந்த மணி. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் தலைமை உரை ஆற்ற இருக்கிறார்கள். என்னுடைய இனிய தோழர் ராமகிருஷ்ணன் இங்கே இருந்து எழுந்து நின்றாலே ஈழம் தெரியும். அவ்வளவு உயர்ந்த மனிதர். இவர்களை வைத்துக் கொண்டு, இத்தகைய அருமையான சிந்தனையாளர்களை வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு இந்த செய்திகளை சங்கேதமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், நான் ஒருவன் மட்டும்தான் வெளியே இருக்கிறேன். அதுவும் என் தம்பி பாக்கர் வந்து, அண்ணா நான் உங்களை அங்கே பார்க்க வேண்டாமா, ஒரு நல்ல ஆசை. ஜெயிலை பத்தி ரொம்ப ரசனையா சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாளையங்கோட்டையில் இருக்கிற சாப்பாட்டை பத்தியும், நான் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை பத்தியும் இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா? ஜெயில சாப்பிட்டே உடம்பு இப்படி இருக்குதுன்னா இவரெல்லாம் ஒரிஜினலா வீட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன்.
இல்லையா இவ்வளவு மகிழ்ச்சியும் இவ்வளவு இன்பமும் இல்லையா ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு பகுத்தறிவு இயக்கத்தில் என்ன கருத்துக்கள் எப்படி வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நாம் பார்த்த சரியா ஒரு 35 மணித்துளிகளில் ஒரு ஒப்பற்ற படத்தை தம்பி சீமான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். நான் ஈமானில் நம்பிக்கை உள்ளவன், அடுத்து சீமானில் நம்பிக்கை வைக்கிறேன். அவரை இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே நம்ம மண்ணு பேசுற மாதிரியே பேசுறார். எந்த பூச்சு இல்ல, புனைவும் இல்ல, ஒப்பனை இல்ல, அரிதாரம் இல்ல, அப்படியே மண்ணு பேசுற மாதிரி இருந்தது. நான் பார்த்தேன் சின்ன வயசுல ஐயா அவர்கள் பேசிய பேச்சை நான் உட்கார்ந்து 7 மணி நேரம் பேசிய பேச்சை கேட்டிருக்கிறேன். நான் ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் சொல்லி சொன்னா, ஐயா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன், எந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கத்தை அவர்கள் வளர்த்து ஆளாக்கி சென்றிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட, அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்க்கிற பொழுது ஐயா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, ஐயா அவர்கள் என்ன செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ, அதை ஆட்சியாளர்கள் செயல்படுத்தக்கூடிய இடத்தை வைத்துத்தான் அவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பது தமிழ்நாட்டு வரலாறு. இன்றைக்கு ஆட்சியாளர்களால் இயக்கப்படக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்கங்கள் நீர்த்து போய்விட்ட காலகட்டத்தில் இந்த நெருப்பு எரிமலைகளை எந்த பொறிமலைகளும் அழித்துவிட முடியாது என்கிற புதிய சரித்திரத்தை நாம் புதுச்சேரியில் எழுதி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அரசாங்க பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஒரு கட்டுரை ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் நான் பார்த்தேன். அவரை இன்றைக்கு மதிய உணவு போட்டவர் என்று பாராட்டுகிறார்கள், பள்ளிக்கூடம் திறந்தவர்கள் என்று பாராட்டுகிறார்கள். மனம் திறந்து நாமும் பாராட்டுகிறோம். என்ன எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணை நோக்கி வந்தாலும் கூட பெருந்தலைவரை போல அருந்தலைவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு கட்டுரையில், அவர் பெரிய எழுத்தாளர் இல்லை, பேச்சாளர் இல்லை, ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார், இந்த தமிழ் சமுதாயத்திலே நான் சில திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதனாலே அந்த பெருமை எனக்கு இருக்கிறது என்று வரலாறு வாய்மணக்க பேசக்கூடிய அந்த பெருமை கிரீடத்தை என் தலையிலே சுமத்துகிறார்கள். ஆனால் என்ன உண்மை தெரியுமா என்று பெருந்தலைவர் வாக்குமூலம் தருகிறார். பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய பிள்ளையினுடைய புத்தக பையை மட்டும் பார்க்காமல் இறைப்பையை பார்த்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் என்கிற காரணத்தினாலேதான் நான் பிடியரிசி திட்டத்தை கொண்டு வந்து ஏழை பிள்ளைகளுக்கு சோறு போட்டாலாவது படிக்க வருவானா என்று மற்றவர்கள் புத்தக பையை பார்த்தார்கள். இறைப்பையை பார்க்க எனக்கு கற்றுத்தந்த பெருந்தலைவர் இல்லையா இவர்தான் என்று பெருந்தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட அருந்தலைவர், ஒரே தலைவர், அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு படைத்த தலைவர் அவர் ஒருவர்தான். நீங்க தம்பி சினிமாவை பற்றி பேசுறதுனால நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நெடுந்தூரம் பயணம் போக வேண்டும். நானும் நாளைக்கு நாமக்கல்ல கூட்டம் இருக்கிறது என்கிற காரணத்தினால நான் குறிப்பாக சொல்லுகிறேன் என்று சொன்னேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம், நீங்களெல்லாம் பார்த்து ரசித்திருக்கலாம், மனதிலே பதிய வைத்திருக்கலாம். நான் எங்க போனாலும் அந்த படத்தை பார்க்கறது இல்ல. லிபிய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய உமர் முக்தார் என்கிற ஒரு படம். நம்முடைய ஈழத்து பாவேந்தர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதுகிறார்கள். குங்குமத்தில் இதற்கு விமர்சனம் எழுதுகிற பொழுது எழுதினார்கள், 85 வயசு ஆண்டனி குவின் நடிச்சிருக்கிறார். 85 வயசுல கதாநாயகனா போட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறார். 85 வயசுல உள்ள ஒரு கிழவனை கதாநாயகனா போட்டு எடுத்திருக்கிறான். நீங்க திரும்ப அந்த படத்தை ஒளி நகல்கள் இருந்தால் வாங்கி போட்டு பாருங்கள். ஒளி நகல்கள் இருந்தால் வாங்கி போட்டு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பாலைவன பிரதேசத்தில் ஒரு கிழவன், 85 வயது கிழவன், நம்முடைய ஈழத்து பாவேந்தர் காசி ஆனந்தன் எழுதுகிறார், மண்ணுக்குள் விழ வேண்டிய கிழட்டு வயதில் மண்ணுக்காக விழுகிறான் என்று எழுதி வைத்தார். மண்ணுக்குள் விழ வேண்டிய கிழட்டு வயதில் மண்ணுக்காக விழுந்தான் என்று எழுதி வைக்கிறார். அப்ப எனக்கு அந்த வரிகள் உமர் முக்தாரை நினைவுபடுத்தவில்லை. மண்ணுக்குள் விழ வேண்டிய கிழட்டு வயதில் மண்ணுக்காகவே விழுந்தவர் யார் என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு இனத்தை விடுவிப்பதற்காக, அந்த முசோலினுடைய அடிமைத்தனத்தை விடுவிப்பதற்காக ஆனா ஆவண்ணா அலிப் பே என்று அரபியில சொல்லுவார்கள். ஆனா ஆவண்ணா கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்து ஆசிரியர்,
பெரிய அளவில் படித்தவன் இல்லை. அந்த சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு ஆனா அவன் நான் கற்றுத்தரக்கூடிய அந்த பருவத்தில் இந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள்